நம்ம பார்க்கக்கூடிய ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து செக்ஷன் 118 பற்றி பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கன்சீலிங் டிசைன் டு கமிட் அஃபென்ஸ் பனிஷபிள் வித் டெத் ஆர் imprisonment ஃபார் லைஃப். Whoever intending to facilitate or knowing it to be likely that he will thereby facilitate the commission of an offence punishable with the death or imprisonment for life voluntarily conceals by any act or illegal omission the existence of the design to commit such offence or makes any representation which he knows to be false respecting such design, if offence is committed, be punished with imprisonment of either description for a term which may extend to 7 years. Commit achna 7 years. Or if any offence is not committed, with imprisonment of either description for a term which may extend to 3 years, and either case shall also be liable to fine. அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு ஐடியா வரும். டக்காயிட்டி பற்றி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த டக்காயிட்டியோட மீனிங் மட்டும் பார்த்துடலாம். டக்காயிட்டினா என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டக்காயிட்டிஸும் சொல்லுவாங்க ப்ளூரல் ஃபார்மில். இதை வந்து ஒரு ஆர்ம்டு ராபரி கேரிட் அவுட் பை அ கேங் ஆஃப் டக்காயிட்ஸ். அதாவது தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயுதம் ஏந்திய கொள்ளைக்காரர்களால் செய்யப்படும் கொள்ளை. சரிங்களா? கத்தி எடுத்துகிட்டு போயிருக்கலாம், இல்லை வந்து நாட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிருக்கலாம், இல்லை வந்து பிளேடு, இல்லைனா வந்து வேறு ஏதோ ஒரு ஷார்ப்பான ஒரு மெட்டீரியல், ஒரு அடிக்கிற மாதிரியோ இல்லை ஏதோ உருட்டுக்கட்டையோ ஏதோ ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ நோயிங் தட் டக்காயிட்டி இஸ் அபவுட் டு பி கமிட்டட் அட் பி. இப்போ ஏக்கு நல்லா தெரியுதுங்க, பின்னு ஒரு இடத்துல வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொள்ளை நடக்க போகுதுன்னு தெரியுது. இவர் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுறாருனா மேஜிஸ்ட்ரேட்டை போயிட்டு ஒரு பொய்யான தகவலை போய் சொல்கிறார். falsely informs the magistrate that a dacoity is about to be committed at sea. என்னன்னு சொல்கிறாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து அமைச்சக்கரில் இந்த சம்பவம் நடக்க போகுது, இந்த கொள்ளை சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு இடத்துல நடக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து அருப்புக்கோட்டையில் போய் நடக்குதுன்னு சொல்லிடுறாரு. மேஜிஸ்ட்ரேட் போய் என்ன சொல்கிறாரு, அருப்புக்கோட்டையில் நடக்குது, அமைச்சக்கரில் நடக்குது, அருப்புக்கோட்டைன்னு சொல்லிடுறாரு. இப்போ நம்ம மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு தெரியல. இவர் என்ன பண்ணுறாரு, டைரக்ஷன் கொடுத்து ஒரு வேறு திசையில் அனுப்பிடுறாரு, அருப்புக்கோட்டைக்கு அனுப்பிடுறாரு. இப்போ இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆகும், இந்த அஃபென்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. எப்படியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தெரியாமல் இருக்குமா, மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக தெரியாதானே. எப்படியும் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிடும், ப்ரெஸ்ஸோ ஜேர்னல்ஸோ எப்படியோ பாஸ் ஆகிடும். அப்போது இந்த நபர் யார் வந்து தப்பான ஒரு விஷயத்தை வந்து சொல்லி தப்பான திசையில் வந்து அந்த பர்டிகுலர் என்ன சொல்கிறது இடத்தை சொல்லாமல் அலக்கடிச்சிருக்காரோ, அவர் வந்து இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த செயல் செஞ்சு முடிஞ்சிருந்தது அப்படின்னா அவருக்கு தண்டனை எவ்வளோ தண்டனை தரப்படும்னா, அவருக்கு வந்து 7 வருஷம் சிறை தண்டனை. நடந்து முடிஞ்சிருச்சுன்னா, நடந்து முடியல பட் எல்லாம் எக்ஸிக்யூட்க்கு போய் நின்றுட்டு குடு நகையை கொடு, எடு பணத்தை எடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா 3 வருஷம் சிறை தண்டனை அண்ட் அவங்களுக்கு ஃபைன் அமௌண்ட்டும் அவங்களுக்கு விதிக்கப்படும். சரிங்களா? அதை பற்றி தான் இதில் சொல்லியிருப்பாங்க. நான் படிச்சு காமிக்க பாருங்கள். ஏ நோயிங் தட் டக்காயிட்டி இஸ் அபவுட் டு பி கமிட்டட் அட் பியில் நடக்க போகுதுன்னு தெரியுது. ஃபால்ஸ்லி இன்ஃபார்ம்ஸ் த மேஜிஸ்ட்ரேட் தட் அ டக்காயிட்டி இஸ் அபவுட் டு பி கமிட்டட் அட் சீன் இன்னொரு இடத்துல நடக்குதுன்னு சொல்லிடுறார். ஏ பிளேஸ் இன் அன் ஆப்போசிட் டைரக்ஷன் அண்ட் தேர்பை மிஸ்லீட்ஸ் த மேஜிஸ்ட்ரேட் வித் இன்டென்ட் டு ஃபெசிலிட்டேட் த கமிஷன் ஆஃப் அன் அஃபென்ஸ். ஸோ அந்த செயல் வந்து நடந்து முடியணும்னுக்காகவே வந்து பொய்யா போயிட்டு சொல்கிறாங்க. ஸோ த டக்காயிட்டி இஸ் கமிட்டட் அட் பி இன் பர்சுவன்ஸ் ஆஃப் த டிசைன். அவங்க போட்ட டிசைனை அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு. ஏ இஸ் பனிஷபிள் அண்டர் திஸ் செக்ஷன். ஸோ இந்த செக்ஷனில் அவங்க இது மட்டும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக் டீலிங் நடக்குது, அவருக்கு நல்லா தெரியுது, ஒரு நபருக்கு நல்லா தெரியுது இங்கே தான் நடக்குதுன்னு தெரியுது, அண்ட் இன்ஃபர்மேஷனை போயிட்டு மேட்சிக்கிட்ட போய் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு அஃபிஷியல்கிட்டயோ போய் சொல்கிறாரு. ஆனால் அந்த சொன்ன ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ட்ரக் டீலிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் பாண்டி பஜாரில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுறாரு இவர்னா, பாண்டி பஜார்னு சொல்லாமல் வந்து பீச்சில் நடக்குதுன்னு சொல்கிறாரு. சரிங்களா? பீச் இந்த பக்கத்தில் இந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இதை இவங்க நம்பி அங்கே போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னது டைம் வேஸ்ட், அவங்களால அந்த கேஸை பிடிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபர்கள் இது வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறத சரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சே நீ வேணும்னே வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுறதை நினச்சி நீங்கள் போய் வந்து தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டாதீங்க. பட் இவங்களும் ஒரு கூட்டாளியாக தான் இருப்பாங்க, பெயில் எடுத்துடலாம் அப்படின்லாம் நினைப்பீங்க.
ஸோ வந்து இப்போ வர வந்து அலக்கழிச்சல் தான். பெயில்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா பெயிலாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்படியே கிடைச்சோன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போய் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனாலும் வந்து உங்களுக்கே தெரியும் கான்சிக்வன்ஸ் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும், வாழ்க்கை எந்த திசையில் மாறி போயிட்டே இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால் வந்து அந்த செக்ஷனில் அக்கார்டிங் டு 118 செக்ஷனில் ஒரு விஷயத்தை வந்தோட தன்மை என்னென்னா, கமிட் ஆயிருந்ததுன்னா 7 வருஷம், கமிட் ஆகலைன்னா 3 வருஷம் ஜெயில் தண்டனையோட ஃபைன் அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த பர்டிகுலர் 118 செக்ஷன் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ 118 செக்ஷன் இதை பற்றி தான் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக பேசியிருப்பாங்க. ஸோ இதான் பேட் ஆக்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதான் 118. அடுத்து பார்த்தீங்கன்னா we have 119 public servant concealing design to commit offence which it is his duty to prevent. whoever being a public servant, யாராக வேணா இருக்கலாம், கான்ஸ்டபிளாக இருக்கலாம், இன்ஸ்பெக்டராக இருக்கலாம், ஏசியாக இருக்கலாம், டிசியாக இருக்கலாம், வேறு எந்த பப்ளிக் சர்வெண்ட்டாக வேணால் மட்டுமா இருக்கலாம். கவர்மெண்ட் அஃபிஷியலாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பப்ளிக் சர்வெண்ட். பப்ளிக் சர்வெண்ட்டோட மீனிங் நான் படிக்கிறேன். intending to facilitate or knowing it to be likely that he will thereby facilitate the commission of an offence which it is his duty as such public servant to prevent. voluntarily conceals by any act or omission or by any use, encryption or any other information hiding tool the existence of a design to commit such offence or makes any representation which he knows to be false respecting such design. If offence be committed, shall, if the offence be committed, be punished with imprisonment of any description provided for the offence for a term which may extend to 1/2 of the longest term of such imprisonment or with such fine as is provided for that offence or with both. If offence be punishable with death, etc. If the offence be punishable with death or imprisonment for life with imprisonment of either description for a term which may extend to 10 years. அடுத்து தேர்ட் கிரவுண்ட் என்னன்னா, if offence be not committed or if the offence be not committed shall be punished with imprisonment of any description provided for the offence for a term which may extend to 1/4 half of the longest term such imprisonment or with such fine as is provided for the offence or with both அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 3 கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று, அந்த செயல் குற்றமான செயல் வந்து நடந்திருந்தது அப்படின்னா, இல்லைனா அது வந்து டெத்து வந்து கொடுக்குற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் உடைய ஒரு அஃபென்ஸாக இருந்தால், மூணாவது இந்த விஷயம் செய்ய போய் நடக்காமல் இருந்திருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கமிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்க, 1/2 ஆஃப் த லாங்கஸ்ட் டேர்ம். அந்த ஒரு நார்மலாக அபெட்மெண்ட்க்கு நம்ம பனிஷ்மெண்ட்டை வந்து பற்றி மென்ஷன் பண்ணல. பட் ஃபார் எக்ஸாம்பிள் ரேப் மாதிரி விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து மர்டர் மாதிரி விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து வேறு ஏதாவது என்ன சொல்கிறது டீலிங் ஆஃப் சம்திங் ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லீகல் பேஸ் பண்ணி இருக்கலாம், இல்லை வந்து ரேர் ஆஃப் த ரேரஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்பீஷஸ் வந்து என்ன சொல்கிறது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து சந்தன கடத்தல், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும். இதுக்கெல்லாம் அஃபென்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமான ஒரு இதாக இருக்கும். அப்போ என்ன பண்ணால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது 1/2 ஆஃப் த லாங்கஸ்ட் டேர்ம் தான் வந்து அதில் இம்ப்ரிசன்மெண்ட்டாக கொடுப்பாங்க, ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. ப்ளஸ் அதுக்கு வந்து ஃபைன் அண்ட் போத் கொடுக்கலாம். ஸோ இந்த டெத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒரு சில செயலாம் ரேப்க்கெலாம் வந்து டெத் தான் வந்து அது வந்து தராங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா 10 வருஷம் ஜெயில் தண்டனை வரைக்கும் கொடுக்கறதுக்கான நீதியரசருடைய அதோட டிஸ்கிரிப்ஷன் அவர் என்ன கொடுக்குறாரோ அதை பற்றி சொல்கிறது வந்து செக்ஷன் இதை பற்றி சொல்லியிருக்கு. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா நாட் கமிட்டட், இந்த செயல்ஸ் போய் செய்யணும்னு நினைக்கிறாங்க, அது முயற்சி வந்து தோல்வியில் முடியுது அப்படின்னா 1/4 பார்ட் ஆஃப் த லாங்கஸ்ட் டேர்ம் ஆஃப் த இம்ப்ரிசன்மெண்ட், ஃபைன் அண்ட் வந்து அந்த என்ன சொல்கிறது இல்லைனா ரெண்டுமே வந்து வரலாம். ஸோ இதை பற்றி சொல்கிறது தான் இந்த செக்ஷன். அதாவது 119 பப்ளிக் சர்வெண்ட் கன்சீலிங். இதை பற்றி பப்ளிக் சர்வெண்ட் பற்றி பேசுகிறதுங்க முக்கியமாக. இது இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, பப்ளிக் சர்வெண்ட்டு. அது வந்து நீங்கள் வந்து கார்ப்பரேஷனில் ஒர்க் பண்ணுற பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து விஓவாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது பப்ளிக் சர்வெண்ட்டாக கருதக்கூடிய சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற யாராக வேணால் நீங்கள் இருக்கலாம். இதில் வந்து சொல்லணும் அப்படின்னா மீனிங் வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு கூட படிக்கிறேன். பீயிங் அ பப்ளிக் சர்வெண்ட், சரிங்களா, பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கீங்க, நோயிங் இட் டு பி தெரியுது உங்களுக்கு, தேர்பை ஃபெசிலிட்டேட் த கமிஷன்,
நீங்களும் ஒத்துழைக்கிறீங்கன்னா நீங்கள் போய் தடுக்கணும். தடுக்காமல் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கமிஷன் வாங்கிட்டு எல்லாம் அது வந்து தனியாக ஒரு செக்ஷன் உங்களுக்கு திருப்பியுமே போடுவாங்க. அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வாலண்டரியாக வந்து அதை தடுக்காமல் நீங்கள் வந்து ஒத்துழைச்சு போயிருக்கேன். இந்த டிசைன் தெரிஞ்சும் பொய்யா வந்து திசை திருப்பி ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு நபர் வந்து உண்மையான சம்பவம் சொல்லியிருந்தாலும் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களோ இல்லை வேறு போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை சார் நான் அங்கே நான் பார்க்கல சார், இங்கே தான் சார் நடந்தது நான் பார்த்தேன் சார்னு அப்படி பொய்யா திசை திருப்பி இருந்தாலும் சரி, அவங்களுக்குமே வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு விஷயங்கள் தான் வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக தரப்படும். ஸோ இதை பற்றி இதோடைய மீனிங் வந்து பப்ளிக் சர்வெண்ட்டோட மீனிங் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ தட் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹோலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பப்ளிக் சர்வெண்ட் பற்றி செக்ஷன் 21 சொல்லியிருக்கு. The word public servant denotes a person falling under any of the description herein following, namely ஸோ எவ்ரி கமிஷன்டு ஆஃபீஸர் இன் தி மிலிட்ரியாக இருக்கலாம், நேவலாக இருக்கலாம், ஏர் ஃபோர்ஸஸில் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிலிட்ரி, நேவல், ஆர்மி யாராருனா இருக்கலாம். ஸோ இந்த இதில் இருக்கவங்க பப்ளிக் சர்வெண்ட். எவ்ரி ஜட்ஜ் இன்க்ளூடிங் எனி பர்சன் எம்பவர்ட் பை லா டு டிஸ்சார்ஜ் வெதர் பை ஹிம்செல்ஃப் ஆர் ஆஸ் அ மெம்பர் ஆஃப் எனி பாடி ஆஃப் பர்சன் எனி அட்ஜுடிகேட்டரி ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீதி அரசருக்கே சில நேரங்களில் தெரிந்திருக்கலாம், பட் அவர் வந்து அது லைக் அவருமே வந்து ஏதோ மிஸ்கைட் மாதிரி பண்ணியிருக்காரு வச்சிருக்குன்னு தெரிஞ்சாலும் கூட அவங்களும் வந்து இந்த இடத்துல வந்து பப்ளிக் சர்வெண்ட் தான், அவங்களுக்குமே அதுக்கான தண்டனையும் கொடுக்கப்படும். ஸோ நார்மலாக நிதி அரசுகள் யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பப்ளிக் சர்வெண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை நான் ரீட் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து 4th வேணா எவ்ரி ஆஃபீஸர் ஆஃப் அ கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விடேட்டராக இருக்கலாம், ரிசீவராக இருக்கலாம், இல்லை கமிஷனராக இருக்கலாம், whose duty is as an officer to investigate report யார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்ஐ ரேங்க்கில் இருக்கவங்க, ஈவன் ஒரு சில கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ரேங்க்கில் அதுக்கு மேலே ஏசி ரேங்க்லலாம் வந்து ரொம்ப மோசமான ரேங்க்கில் எல்லாம் இருக்கல, சிபிஐ ஆஃபீஸர் கூட இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கவங்க இல்லை ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்போர்ட் ஆஃப் எனி ஆஃப் லா ஆர் ஃபேக்ட் ஆர் டு மேக் authenticate or keep any document or to take charge or dispose of any property. அதான் விஓஓ மாதிரி இருக்கவங்களாம் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, இல்லை ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரியான தருணங்கள் அவங்களுக்குமே ஏற்படும். ஆர் டு எக்ஸிக்யூட் எனி இன் அ கோர்ட் and every person specially authorized by the court of justice to perform or any of such duties for என்ன சொல்கிறது லைக் சம்மன்லாம் கொடுத்து விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், டிஸ்போஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி யாராக வேணால் இருந்தாலுமே கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே இதை கவர் ஆவாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி ஜூரி மேன் அசஸார் அ மெம்பர் ஆஃப் பஞ்சாயத் அசிஸ்டிங் அ கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆர் பப்ளிக் சர்வெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஆர்பிட்ரேட்டர் ஆர் அதர் பர்சன் டு ஹூம் எனி காஸ் ஆர் மேட்டர் ஹேஸ் பீன் ரெஃபர்ட் ஃபார் decision or report by any court of justice or by any other competent public authority. 7th, every person who holds any office by virtue of which he is empowered to place or keep any person in confinement வைக்க சொல்லியிருக்காங்க. ஜெயிலராக இருக்கலாம், ஜெயில் ப்ரிசனில் இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம், அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து சிறை தண்டனையில் வந்து தனிச்சிறை வந்து போடுவாங்க. இருக்கிறதே கொடுமையான ஒரு விஷயமாக கருதக்கூடியது வந்து தனிச்சிறை சாலிட்ரி பண்ணி கன்ஃபைன் பண்ணுறது. ஸோ அதை பற்றி லேட்டராக இன்னும் டெப்த்தாக படிக்கலாம். 8th வந்து எவ்ரி ஆஃபீஸர் ஆஃப் தி கவர்மெண்ட் ஹூஸ் டியூட்டி இட் இஸ் ஆஸ் சச் ஆஃபீஸர் டு ப்ரிவெண்ட் அஃபென்சஸ், டு கிவ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் அஃபென்சஸ், டு பிரிங் அஃபெண்டர்ஸ் டு ஜஸ்டிஸ் ஆர் டு ப்ரொடெக்ட் பப்ளிக் ஹெல்த், சேஃப்டி, கன்வீனியன்ஸ். ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஒரு தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் டிராஃபிக் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு பொது சேவை செய்பவர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு வேறு யாரோ கவர்மெண்ட்டால் அப்பப்போ டெம்பரவரியாக அவங்கள எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களாக இருக்கலாம். ஸோ எவ்ரி ஆஃபீஸர் ஹூஸ் டியூட்டி இட் இஸ் as such officer to take, receive, keep or extend any property on behalf of the government or to make any survey, assessment, contract on behalf of the government or to execute any revenue process. இதுதான் கலெக்டர்லாம் வந்துடும். ஏன்னா ரெவென்யூவில் மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர். or to investigate or to report on any matter affecting the pecuniary interest of the government or to make, authenticate or any document relating to the pecuniary interest of the government or to இதெல்லாம் கார்ப்பரேட்டில் இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ், அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே கவர் ஆவாங்க. Group 4, Group 2 இவங்க எல்லாருமே பப்ளிக் சர்வெண்ட் தான். prevent the infraction of any law for the protection of the pecuniary interest of the government. So 10th,
every officer whose duty it is such officer to take, receive, keep or expend any property to make any survey, assessment or levy of any rate or tax collect பண்றவங்க அந்த மாதிரி இடத்துல GST இந்த மாதிரிலாம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க or any secular common purpose of any village, town or district or to ரசீதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கள் and make, authenticate or keep any document for the ascertaining of the rights of the people of any village, town, districtகாக இருக்கலாம். இல்லை வந்து பென்ஷன் காசுலாம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க, அவங்களெல்லாம் டெம்பரவரியாலாம் போட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தான். அந்த ரேஷன் கடையில் இருக்கவங்களுமே இப்போ கிட்டத்தட்ட பப்ளிக் சர்வெண்ட்டாக தான் மாறுவாங்க. எவ்ரி பர்சன் ஹூ ஹோல்ட்ஸ் எனி ஆஃபீஸ் இன் வர்ச்சியூ ஆஃப் விச் ஹீ இஸ் எம்பவர்ட் டு ப்ரிப்பேர், பப்ளிஷ், மெயின்டைன், ரிவைஸ் அண்ட் ஓரல் எலக்டோரல் ரோல் ஆர் டு கண்டக்ட் அன் எலெக்ஷன் ஆர் பார்ட் ஆஃப் அன் எலெக்ஷன். ஒரு எலெக்ஷன் நடத்தக்கூடிய ஒரு எந்த ஒரு இதுலேயுமே இருக்கலாம், ஸ்டேஜ்லேயும் இருக்க வேண்டியதாக இருப்பாங்க. ஸோ அவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்ரி பர்சன் இன் சர்வீஸ் ஆர் பே ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் ரெமுனரேட்டட், அதாவது பே ஆஃப் சர்வீஸ் ரெண்டட் பை ஃபீஸ், commission for the performance of any public duty by the government. For example, election dutyக்குலாம் வாலண்டியர்ஸ்லாம் கூப்பிட்டு சம்பளம் ஒரு 1000 ரூபாய் இல்லை 700 ரூபாய் கொடுத்து பண்ணுவோம். அவங்களே அந்த நேரம் அந்த நாள் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களும் பப்ளிக் சர்வெண்ட் தான். அண்ட் இந்த சர்வீஸ் ஆர் டு பே த லோக்கல் அத்தாரிட்டி, கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க, இப்போ லோக்கல் அத்தாரிட்டியில் இருக்கவங்க, எஸ்டாப்ளிஷ்ட் பை ஆர் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்டேட் ஆக்டில் கவர் ஆகிருக்கலாம், இல்லை ப்ரொவிஷனல் ஆக்டில் கவர் ஆகிருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் கம்பெனி ஆஸ் டிஃபைன்ட் இன் செக்ஷன் 617 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956 1 of 1956. அதாவது நான் கம்பெனிஸ் ஆக்ட் பற்றி எடுப்பேன். ஸோ ஃபியூச்சரில் எடுத்தேன்னா அதில் வந்து 617 ஒரு இருக்குது, ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் கவர் ஆகிறவங்களும் பப்ளிக் சர்வெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் இல்லுஸ்ட்ரேஷனில் அவங்க கொடுத்துருக்க வந்து முனிசிபல் கமிஷனர் இஸ் அ பப்ளிக் சர்வெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக வந்து யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பப்ளிக் சர்வெண்ட்டில் எக்ஸாம்பிள் கொடுத்து கேஸ் கூட ஒரே ஒரு 2-3 கேஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ முனிசிபல் கவுன்சிலர் இஸ் நாட் அ பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்ட்டு இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வித்தின் த மீனிங் ஆஃப் செக்ஷன் 20 ஸ்டேட் தமிழ்நாடு விசஸ் டி துளசிசிங்கம் துளசிங்கம் 1994 SCC கிரிமினல் 1504 இந்த மாதிரி ஒரு கேஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதே மாதிரி இப்போது ரயில்வே அஃபீஷியல்ஸ் இருக்காங்க, நமக்கு பேங்க் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இங்கே பாருங்கள், எம்ப்ளாயிஸ் ஆஃப் அ நேஷனலைஸ் பேங்க் ஆர் பப்ளிக் சர்வெண்ட்னு சொன்ன கேஸ் வந்து யூனியன் ஆஃப் இந்தியா விசஸ் அசோக் குமார் மித்ரா AAR 1995 SC 1976 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், சிவில் சர்வெண்ட் ஒர்க்கிங் ஆன் டெப்யூட்டேஷன் வித் அ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் நாட் அ பப்ளிக் சர்வெண்ட். ஸோ இது வந்து சொல்லியிருக்க கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து SS Dhanova vs Municipal Corporation AR 1981 SC 1395. And a person appointed as examiner by the university is not a public servant even if he is a lecturer in the government college. அது வந்து சொன்ன கேஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் குஜராத் vs MP Trivedi AIR 1973 SC 330. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து a railway official of any railway owned by the government is a public servant. So R.R. Chowdhury vs S. Ganguly AAR 1959 SC 1310 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, அப்பப்போ அந்த ஏதாவது இன்டர்பிரிட்டேஷன் நடக்குங்க. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் கவர் ஆகிறாங்களா ஆக மாட்டாங்களான்னு ஒரு டிபேட்டே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாக்குவாதமே நடக்கும். அப்போது அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஸோ நார்மலாக இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது மிலிட்ரி, நேவல், ஏர்ல வேலை பார்க்குறவங்க மற்ற வந்து அதே மாதிரி இப்போ சென்ட்ரல் ஆக்ட், ஸ்டேட் ஆக்டில் மென்ஷன் பண்ணவங்க, ஸோ இந்த கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து கவர் ஆகிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பப்ளிக் சர்வெண்ட் ஒரு டெஃபினேஷன். ஸோ இது நம்ம தெரியாமல் நம்ம எதுலேயுமே இறங்க முடியாது. இன்னும் ஒரு இதில் வந்து அப்பப்போ அமெண்ட்மெண்ட்டுமே பண்ணுவாங்க, யார் வந்து பப்ளிக் சர்வெண்ட்டில் இன்க்ளூட் ஆகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா லாக்டவுன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து ஜியோ பாஸ் பண்ணி நர்சஸ்லாம் ரெக்ரூட் பண்ணாங்க. ஸோ அந்த நேரங்களில் அவங்கள என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு நர்சஸாக கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் சேலரிஸ்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரியே சிமிலராக அப்பப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நியூ இயர் இந்த மாதிரி நேரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பேரா பர்சன்ஸ் எல்லாம் வந்து எடுப்பாங்க. அவங்களாம் டெம்பரவரியாக வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸில் அவங்க உள்ளே வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இவங்க முன்னிலையில் நடக்கும்போது அன்றைக்கி அந்த நாள் அவங்க வந்து என்னவா இருக்கிறாங்கன்ட்டு இட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். ஸோ இதோட நம்ம வந்து இந்த செக்ஷன் 119 வந்து முடிச்சிட்டோம். ஸோ 120 என்ன பார்த்தீங்கன்னா, கன்சீலிங் டிசைன் டு கமிட் அஃபென்சஸ் பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட் செக்ஷன் 120.
whoever intending to facilitate or knowing it to be likely that he will thereby facilitate the commission of an offence punishable with imprisonment voluntarily conceals by any act or illegal omission the exercise of a design to commit such offence or makes any representation which he knows to be false respecting such design shall, if the offence is committed, be punished with imprisonment of a description provided for the offence for a term which may extend to 1/4, and if the offence is not committed, to 1/8 of the longest term of such imprisonment, or with such fine is provided with the offence or with both. இது அதுதாங்க சொல்கிறாங்க. ஒரு டிசைன் இருக்குது, அந்த டிசைனுக்கு வந்து இந்த வந்து பர்டிகுலர் செக்ஷன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி பேசியிருக்கு. ஸோ ஃபால்ஸாக ஒரு விஷயத்தை வந்து லைக் ரெப்ரசன்டேஷன் பண்ணி சொல்லியிருக்கீங்க, அந்த டிசைன் குழப்புற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அஃபென்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கமிட் ஆகிடுச்சுன்னா என்ன, கமிட் ஆகலைன்னா என்னன்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு அஃபென்ஸ் கமிட் ஆகிடுச்சு அப்படின்னா இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கும். 1/4 ஆஃப் அந்த அஃபென்ஸ் என்ன மாதிரி ஒரு மர்டர் மாதிரி ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு சிறை தண்டனை எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதில் 1/4 கன்சிடர் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாட் கமிட்டடாக இருந்தால் 1/8 கன்சிடர் பண்ணி அந்த லாங்கஸ்ட் டைம் எதுவோ நீதிபதியை வந்து அதை பற்றி ஒரு சொல்லுவார், ஃபைன் அண்ட் ஆர் போத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து செக்ஷன் 120 சொல்லிக்கக்கூடிய செக்ஷன். ஸோ 120 மட்டும் இதில் வந்து காமிச்சிடுறேன். ஸோ 120 வந்து கன்சீலிங் டிசைன் டு கமிட் அஃபென்ஸ் பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பேஸ் பண்ணி தான் இன்டெண்டிங் டு ஃபெசிலிட்டேட், நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம், லைக்லி தட் ஹீ வில் தேர் பை ஃபெசிலிட்டேட் த கமிஷன் நடக்குதுன்னு தெரிய போகுது, அது வந்து பனிஷபிள் வித் இம்ப்ரிசன்மெண்ட். இது வந்து இம்ப்ரிசன்மெண்ட் ஜெயில் தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை தான் தெரிஞ்சே நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா, வாலண்டரியாக செஞ்சுருந்தீங்க அப்படின்னா, பை எனி ஆக்ட் வந்து நீங்கள் இல்லீகலாக ஒமிஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை செஞ்சுருக்கீங்க, செய்யக்கூடாதுன்னு தடை போட்ட விஷயம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா, டிசைன் டு கமிட் பண்ணி அந்த அஃபென்ஸ் செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ரெப்ரசன்ட் பண்ணி மேக் எனி ரெப்ரசன்டேஷன் ஹீ நோஸ் டு பி ஃபால்ஸ்னு தெரிஞ்சு அந்த டிசைனை நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்கனாலும், ஸோ யூ கம்ஸ் அண்டர் த செக்ஷன் 120.